மாப்பிள சம்பளமே பத்த மாட்டேங்குதா. நாளையிலேருந்து ஓவர் டைம் பார்க்கலான்னு இருக்கிறேன். ஆமாம் நானும் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது. கோர்ஸ் ஒன்று பண்ணலான்னு இருக்கிறேன். இப்படியே இருந்தால் வேலைக்கு ஆகுது, கொஞ்சமாக டெவலப் ஆகும். டாட்டா ஐபிஎல் 2025 இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. மாப்பிள ஓவர் டைம் பார்த்தா பிள்ளைங்களாம் தனியாக இருக்கும், ஆனால் அடுத்த மாதத்துலேருந்து பார்த்துக்கலாம். கரெக்டு மாப்பிள, நானும் விசாரித்தேன். கோர்ஸ் கொஞ்சம் வேல்யூ இல்லையாமா, அடுத்த மாதம் பண்ணிக்கிறேன். இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ. ஸோ இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த சீசனுடைய ஐபிஎல் ட்ராஃபியை ஹானர் பண்றதுக்காக போன ஐபிஎல்ல கஷ்டப்பட்டு உண்ணாது உறங்காது தன்னுடைய அணிக்காக கப்பு வாங்கி கொடுத்த KKR அணியுடைய கேப்டன் அஜிங்கியா ரஹானே அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். பப்புல்கம் மெண்டுகிட்டே கப்பை ஆர்டர் போட்டது நானு, ஆர்டர் பண்றது அவனா? நான் இருக்க வேண்டிய இடம் என் மாமியார் மிரண்டு இருப்பான். என்ன அடி போடு. சிஎஸ்கே பிளட்னா சும்மாவா? என்ன சிஎஸ்கே பிளட் புரியல. ஆமா ரஹானே போன டைம் சிஎஸ்கே ஆடினாரு, அதுல இருந்தா ஃபார்ம்ல இருக்கா போல. ஏண்டா அவர் 30 வருஷமா கிரிக்கெட் ஆடிட்டு இருக்கிறா போல. அது போக ஒவ்வொரு பிரான்ச்சைஸ்லயும் இண்டிவிஜுவலா மென்டர் இருக்கிறாங்க, பேட்டிங் கோச் இருக்கிறாங்க. இதுலாம் அவங்க ஆகாத ஃபார்ம் உங்க சிஎஸ்கேக்குள்ள வந்தா மட்டும் ஃபார்ம் ஆயிடுறாங்களா? ஆடப்பாவி, உள்ளுக்குள்ள 750 ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்குடா. அதுல ஓடாத வண்டியாரா இந்த எலுமிச்சம்பழத்துல ஓட போகுது. உங்களால திருத்தவே முடியாதா? அப்புறம் ஏன் நான் ஒவ்வொரு டைம் ஆக்ஷன்ல புது பிளேயரா நல்ல பிளேயரா தேடி எடுக்கிறீங்க? இருக்கிற எல்லா மொக்க பிளேயரையும் எடுத்து உங்களுக்கு தான் வித்த தெரியும்ல, எடுத்து எல்லாத்தையும் சிஎஸ்கே பிளட்டா உருவாக்கலாம்ல. ஏன்னா ஒன்றும் மாக்கானாவே இருக்கிறீங்க. எது மாக்கானுங்களா? ஏதோ போன டைம் ஷாருக்கானுக்கு பதானு ஜாமான்லாம் 1000 கோடி ஓடனங்காட்டி கப்பை வாங்கியிருக்கிறீங்க. ரொம்ப பேசிட்டு இருக்காதீங்கடா. என்ன ஜவான் படத்துக்கும் இதுக்கெல்லாம் என்ன சம்மதம் எனக்கு புரியல. ஆமா எல்லாம் 1000 கோடி காசு கொட்டி கிடக்குது, அதை வச்சு கப்பை வாங்கிட்டீங்க. ஓ அப்ப நாங்க போன டைம் காசை கொடுத்து கப்பை கரெக்ட் பண்ணிருக்கிறோம். ஓ அப்ப நீங்களும் அந்த 5 டைம் அதே மாதிரி தான் கரெக்ட் பண்ணீங்களா? அதே எங்க தலை வாங்கி கொடுத்ததுடா. அதை எப்படா மற்றவங்க வாங்கினா மட்டும் காசு கொடுத்து வாங்குறது, நீங்க வாங்கினா மட்டும் உழைச்சி சம்பாதிக்கிறதா? போங்கடா போய் நாளைக்கு மேட்ச்க்கு ஏதாவது போய் ப்ராக்டிஸ் பண்ண சொல்றேன் உங்க டீம். என்ன மாப்பிள ஸ்கோர் 250 தாண்டிடும் போலையே. ரன் வேணும்னால போட்டு கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இங்கே கிங் கோலிக்கே பத்தாதுடா. போய் உங்க கூட ஓப்பனிங் மேட்ச் போட்டாங்க. வேற ஏதாவது நல்ல டீம்ல போட்டிருந்தா கூட கொஞ்சம் நல்லா டஃப்பாக இருந்திருக்கும். என்னடா மாப்பிள்ள எதுக்கு தான் தேவையில்லாம ஓப்பனிங் மேட்ச்லாம் ஆடுறீங்க? உலகத்திலேயே அதிகமாக பணம் புழங்கக்கூடிய கிரிக்கெட் போர்டு இது. இவன் நடத்தக்கூடிய கிரிக்கெட் டோர்னமெண்ட்டை சும்மாலாம் ஓப்பனிங் கொடுக்க மாட்டான். ஒரு டீமு உன்னை மாதிரி ஃப்ளூக்கில் கப்படிச்ச கப்பிஸ்ட், 2வது டீம் தான் இங்கே மெயின். அந்த டைமில் யாருக்கு ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கோ அந்த டீம் வச்சுதான் ஓப்பனிங் மேட்ச் கொடுப்பானுங்க. இப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிறதுலேயே அதிகமாக ஃபேன் பேஸ் வச்சிருக்கக்கூடிய மோஸ்ட் ஃபேவரட் டீம் தான் நாங்கள். சும்மா லோலாயம் பண்ணால் போட